வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ரா அதில் எக்ஸசைஸ் 3.5 பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் 2a² + 4a² b + 8a² c. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்லேயுமே a²ங்கிறது காமனாக இருக்குது. அது போக எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆக இருக்குது இல்லையா? ஸோ 2ங்கிறத காமனாக எடுக்கலாம். ஸோ காமன் ஃபேக்டர் எடுக்கிற மெத்தடில் தான் செய்ய போகிறோம். சொல்யூஷன் 2a² + 4a² b + 8a² c that is equal to 2 காமன் எடுக்கிறோம். a² 3 டேர்ம்ஸ்லையுமே a² இருக்குது. ஸோ a²ரையும் காமனாக எடுத்துட்டோன்னா 2a² எடுத்துட்டோம். ஸோ 1 ப்ளஸ் இங்கே 4ல் 2 எடுத்துட்டோம். ஸோ 2 2 4. இந்த 4 2 கொண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஓகேயா? இந்த a² எடுத்துட்டோம். இப்போ b மட்டும் இருக்குது. ப்ளஸ் இங்கே 8 இருக்குது. 8 2 4 8ன்னு எழுதுவோம். ஸோ 2வை வெளியே எடுத்துட்டோம். இங்கே என்ன வரும்? 4 a² வெளியே போயிடுச்சு. ஸோ c. ஸோ இதுதான் இதோட ஃபேக்டரைசேஷன். ஓகேம்மா? இந்த ஃபேக்டர்ஸ் 2a² அண்ட் 1 + 2b + 4c. செகண்ட் ஒன் ab - ac minus mb plus mc. ஸோ இதுக்கு சொல்யூஷன் கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ab minus ac minus mb plus mc. இங்கே காமன் ஃபேக்டர் எடுக்க முடியுமா? 4 டேர்ம்ஸ்லேயுமே இல்லை இல்லையா? ஸோ இங்கே குரூப் பண்ணுவோம். இந்த 2 டேர்மை எடுத்துக்கோங்க, இந்த 2 டேர்மை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்மை எடுத்துட்டிங்கன்னா எது காமனாக இருக்குது? ஏங்கிறது காமன். ஸோ ஏ வெளியே எடுத்துட்டோன்னா இதில் ஏ வெளியே போயிடுச்சு, பி மட்டும்தான் இருக்குது. மைனஸ் இங்கே ஏ வெளியே வந்துடுச்சு. ஸோ இங்கே என்ன இருக்குது? சி. இப்போ நமக்கு பி மைனஸ் சி வேணும் இல்லையா? இப்போ நான் இதிலேருந்து இந்த 2லேருந்து காமனாக எம்மை வெளியே எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்மை வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே மைனஸ் பி இருக்கும். நமக்கு பி இருந்துச்சுன்னா ப்ளஸ் பி இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் பி மைனஸ் சியை காமனாக எடுக்கலாம். அதனால் என்ன பண்ண போகிறேன்? மைனஸ் எம்மை வெளியே எடுக்கிறோம். ஸோ மைனஸ் எம்மை வெளியே எடுத்துட்டோன்னா மைனஸ் எம் போயிடுச்சு. அப்போ இங்கே ப்ளஸ் பி மட்டும் இருக்கும். இங்கே மைனஸ் வெளியே எடுத்துகிறோம். ப்ளஸ்னா என்னென்ன? மைனஸ் இன்ட்டு மைனஸ் தானே? ஸோ ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டோம், ஒரு எம்மை வெளியே எடுத்துட்டோம். மீது என்ன இருக்குது? மைனஸ் சி. தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இந்த 2 டேர்ம்லேயும் பி மைனஸ் சிங்கிறது காமன். ஸோ பி மைனஸ் சியை வெளியே எடுத்துட்டோன்னா இதில் பி மைனஸ் சியை எடுத்துட்டோம். அப்போ என்ன இருக்குது? ஏ மட்டும்தான் இருக்குது. இதில் பி மைனஸ் சியை இங்கே கொண்டு வந்துட்டோம். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் எம். ஸோ இதோட ஃபேக்டரைசேஷன் பி மைனஸ் சி இன்டு ஏ மைனஸ் எம். தட் இஸ் த ஃபேக்டர்ஸ் ஆர் பி மைனஸ் சி அண்ட் ஏ மைனஸ் எம். ஓகேம்மா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் x² + 4x + 4. சொல்யூஷன் காமன் ஃபேக்டர் எடுக்க முடியுமா? முடியாது. குரூப் பண்ண முடியுமா? 2 டேர்ம் தான் இருக்குது, இது தனியாக இருக்கும், குரூப் பண்ணவும் முடியாது. ஸோ இங்கே ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஐடென்டிட்டி எந்த ஐடென்டிட்டி வரும்? ஸ்கொயர் வச்சு உள்ளதா, கியூப் வச்சு உள்ளதா? இங்கே ஸ்கொயரில் இருக்குது இல்லையா? லாஸ்ட் டேர்மை பாருங்கள், 4ங்கிறது 2² எழுதிடலாம். ஸோ நமக்கு a + b the whole squareங்கிற ஐடென்டிட்டியை இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் எழுதிக்கோங்க. x² + 4x + 4. that can be written as first term ஸ்கொயரில் இருக்கட்டும், லாஸ்ட் டேர்ம் ஸ்கொயரில் எழுத போகிறோம். ப்ளஸ் 4ங்கிறத 2² எழுதலாம். ஓகேயா? இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் இங்கே 2ab வரும் இல்லையா? ஸோ 2 a இருக்கிற இடத்துல x, b இருக்கிற இடத்துல 2. இப்போ 4xங்கிறது 2 × x × 2ன்னு எழுதியிருக்கோம். a² + 2ab + b². ஸோ இதுக்கான ஐடென்டிட்டி என்ன? a² + 2ab + b² is equal to a + b the whole square. ஓகேயா? ஸோ அப்படி பார்க்கும்போது a இருக்கிற இடத்துல x இருக்குது, b இருக்கிற இடத்துல 2 இருக்குது. ஸோ x + 2 the whole square. This is the factorization of this one. So the factors are x plus 2 and x plus 2. நமக்கு write the factorization தானே கேட்டிருக்காங்க, factorize கேட்டிருக்காங்க. So the product எழுதுறது தான். So here answer is x plus 2 the whole square.
Next, second one, 3a square minus 24ab plus 48b square. ஓகேம்மா, இங்கேயும் நம்ம ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் ஸ்கொயரில் எழுதணும். இங்கே பாருங்கள் 3 இருக்குது. 3 நம்பரோட ஸ்கொயரை எழுத முடியுமா? இது 3ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது இல்லையா? 48 வராது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதுலேருந்து ஏதாவது காமன் டேர்ம்ஸ் எடுக்க முடியுதான்னு பாருங்கள். நம்பர்ஸ் இப்போ 3 எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ 3யை எடுத்துடுவோம் வெளியே. சொல்யூஷன் 3a square minus 24ab plus 48b square that is equal to, இப்போ இதிலேருந்து 3 எடுக்கிறேன். 3 எடுக்கும்போது அதாவது 3 கொண்டு ஒவ்வொரு டேர்மையும் டிவைட் பண்ணுறோன்னு மீனிங். ஸோ 3யை கொண்டு டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும், a ஸ்கொயர் தான் இருக்குது. மைனஸ் 24 3 கொண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 8 8 3s are 24 into ab ப்ளஸ் 48 இருக்குது. இது 3 கொண்டு டிவைட் பண்ணும்போது 1 3 is 3, 6 3s are 18, 16 3s are 48 b square. ஓகேம்மா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டு இங்கே a ஸ்கொயர், இங்கே மைனஸ் வந்திருக்கு இல்லையா? மைனஸ் 2ab வரும். a ஸ்கொயர் ஓகே. b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 16b ஸ்கொயர். 16 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 4b ஸ்கொயர் மைனஸ் 2, ஏக்கு a தான், bக்கு 4b. 4 2s are 8, ab வந்துருச்சா? ஸோ that is equal to 3 இன்டு இங்கே நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம்? இங்கே மைனஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ சின்ஸ் a square minus 2ab plus b square is equal to a minus b the whole square. இது இருக்கிறதுனால இது இப்படி வருது. என்ன ஃபார்முலா? இங்கே ஏக்கு வேல்யூ என்ன? a தான். bக்கு என்ன இருக்குது? லாஸ்ட் டேர்மில் பாருங்கள் 4b. ஸோ இது எப்படி எழுதலாம்? a minus b the whole square, that is a minus b. b is 4b the whole square. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் 3 இன்டு a minus 4b the whole square. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், x power 5 minus 16x. x power 5 solution x power 5 minus 16x that is equal to, இங்கே என்னம்மா பண்ணுறோம்? ஒரு x காமனாக எடுத்துடலாம். ஓகேயா? ஸோ எக்ஸை காமனாக எடுத்துட்டோன்னா x power 5, x power 5ல் 5x இருக்குது, அதில் ஒரு எக்ஸை எடுத்துட்டோன்னா x power 4 மைனஸ் இதில் 16x இருக்குது, எக்ஸை வெளியே எடுத்துட்டோம் 16. that is equal to x into x power 4 minus 16. இந்த x power 4-ஐ x square the whole square எழுதுறேன். எழுதலாமாம்மா? x power 4 x square the whole square எழுதுறேன். மைனஸ் 16 4 ஸ்கொயர்னு எழுதிடலாம். இங்கே ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக நம்ம x power 4ங்கிறத x square the whole square மைனஸ் 16ங்கிறத 4 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். that is equal to x into, இப்போ ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்டு a மைனஸ் b. இங்கே a இருக்கிற இடத்துல x ஸ்கொயர் இருக்குது, b இருக்கிற இடத்துல 4 இருக்குது. ஓகேயா? ஸோ இங்கே ஐடென்டிட்டி எழுதிப்போம். எதனால் வருது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்டு a மைனஸ் b. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறதுனால இங்கே a இருக்கிற இடத்துல x ஸ்கொயர் ப்ளஸ் bக்கு 4 into x square minus 4. ஓகேம்மா, இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியுதா பாருங்கள், ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதானே? எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இருக்குது. இந்த 4 2 ஸ்கொயர்னு எழுதிட்டோன்னு வைங்க, அகெயின் இதே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 தான், இது எக்ஸ் ஸ்கொயர் minus 2 square. Okay, that is equal to x into x square plus 4
x into x square plus 4 into இங்கே identity a square minus b square is equal to a plus b into a minus b. x இருக்கிற இடத்துல x, b க்கு வந்து 2. So x plus 2 into x minus 2. x square minus 4 இருந்தில்லாமா அதை x square minus 2 square எழுதிருக்கோமா. again இதே identity யூஸ் பண்ணும்போது x plus 2 into x minus 2. இதுக்கு மேலே factorize பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதுதான் இதோட factorization. ஓகேயா? நெக்ஸ்ட்டு fourth one. m square plus 1 by m square minus 23. Okay, solution m square plus 1 by m square minus 23 கொடுத்துருக்காங்க. இதில் இதுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்கலான்னு பாருங்கள். m plus 1 by m the whole square எடுத்துக்கோங்க. a plus b the whole square. ஃபார்முலா என்ன? a square plus 2ab, a க்கு m, b க்கு 1 by m plus b square, that is 1 by m the whole square, that is equal to m square. இந்த plus m, இந்த m கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 square 1 by m square ப்ளஸ் இந்த 2. ஓகேயா? ஸோ நமக்கு இங்கே m square plus 1 by m square இருக்குல்ல, அதுக்கு பதிலாட்டு m plus 1 by m the whole square minus 2 போடுறேன். இங்கே ஏன் நம்ம m square plus 1 by m square வேணும், ஏன் மைனஸ் போடலை? இப்போ மைனஸ் போட்டோன்னா இங்கே minus 2 வரும். ஓகேயா? அந்த minus 2 இந்த சைடு வரும்போது plus 2 ஆகும். ஓகேப்பா? ஸோ இதுக்கு பதிலாட்டு நம்ம என்ன எழுதுவோம்? m plus 1 by m plus 2 minus 23ன்னு வரும். தட் இஸ் நம்பர்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணும்போது minus 21 வரும். அதை ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக எழுத முடியாது, நமக்கு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் a plus b the whole square ஃபார்முலாக்கை மாற்றி வச்சுருக்காங்க. ஓகேயா? ஸோ இதிலேருந்து m square plus 1 by m square கண்டுபிடிங்க. m square plus 1 by m square is equal to m plus 1 by m the whole square plus 2 இங்கே வரும்போது minus 2. ஓகேயா? ஸோ இந்த m square plus 1 by m squareங்கிறத அதிலாட்டு இதுக்கு இந்த வேல்யூ m plus 1 by m the whole square minus 2ங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ m square plus 1 by m square minus 23 is equal to இதுக்கு பதிலாக இது, that is m plus 1 by m the whole square minus 2. ஸோ இதுக்கு பதிலாக இதை எழுதியிருக்கிறோம். இங்கே ஏற்கனவே ஒரு minus 23 இருக்கு. that is equal to m plus 1 by m the whole square minus 23 minus 2 ரெண்டு சேம் சைன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி அதே சைன் கொடுங்க, minus 25. சரிதா? இனி பாருங்கள், இந்த 25 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as m plus 1 by m the whole square minus 5 square. இப்போ ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? a square minus b square. aக்கு பதிலாக m plus 1 by m. So a square minus b square is a plus b into a minus b. So here a என்ன? m plus 1 by m plus b. b என்ன? 5. a plus b into a minus b. aக்கு m plus 1 by m minus bக்கு 5. ரீசன் எழுதணும் இல்லையா? since a square minus b square is equal to a plus b into a minus b. இதனால் நம்ம இங்கே இதை எழுதியிருக்கிறோம். ஓகேப்பா? இதில் நமக்கு இன்னும் ஒரு சின்ன ஸ்டெப்பு இங்கே செய்ய வேண்டியது இருக்குது. ஓகேயா? m ஸ்கொயர் ப்ளஸ் 1 by m ஸ்கொயர் நமக்கு தெரியாது இல்லையாவா? அதோட என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறதுனே தெரியல. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா a plus b the whole square and a minus b the whole square வச்சு செய்யலாம். ஸோ அதை ட்ரை பண்ணும்போது நமக்கு என்ன வருது? m plus 1 by m the whole square is equal to m square plus 2ab. 2m into 1 by m கேன்சல் ஆகிடும். இங்கே 2 மட்டும்தான் இருக்கும். இங்கே 1 by m the whole square. ஸோ இதில் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான
ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பாலினாமியலோட டேர்ம்ஸ் வருது, இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் +2. ஸோ இதுக்கு பதிலாட்டு நம்ம எந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், m+1/m the whole square -2. ஸோ கொஸ்டின் எழுதிக்கோங்க, எழுதிட்டு இதுக்கு பதிலாக இது எழுதிக்கோங்க. -23 ஏற்கனவே கொஸ்டினில் இருக்கிறது. ஸோ இங்கே -25 வருது, 25 5² எழுதிட்டோன்னா நமக்கு a² - b² ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேயா? நெக்ஸ்ட் fifth one. Question is 6 - 216x². Solution 6 - 216x². that is equal to, இங்கே எந்த ஒரு ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ண முடியாது. ஸோ காமன் டேர்ம் வெளியே எடுக்கலாமா பாருங்கள், ஒரு 6 எடுக்கலாம். ஓகேயா? 6 காமனாக எடுத்துட்டோன்னா இங்கே 1 மைனஸ் 216 6 கொண்டு டிவைட் பண்ணுங்கள். 3 6 are 18, made 3 6 6 6 are 36. ஸோ என்ன வரும், 36 x². that is equal to 6 into இதை 1² எழுதலாமா, 1 மைனஸ் 36 6² எழுதலாமா, ஸோ 6x the whole square. புரியுதாப்பா? 36 6² எழுதுவோம், 6² x², that is 6x the whole square. that is equal to 6 into a² - b² formula, a plus b, that is 1 plus 6x into a minus b, 1 minus 6x. Reason, a² minus b² is equal to a plus b into a minus b. ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் என்ன, 6 into 1 plus 6x into 1 minus 6x. Next, sixth one. a² plus 1/a² minus 18. ஓகேம்மா, இதுக்கு முன்னாடி 4th சம் பார்த்தோம் பார்த்துங்க, m² plus 1/m², அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அங்கே நம்ம a plus b the whole square அதை யூஸ் பண்ணி m² plus 1/m² கண்டுபிடிச்சோம் இல்லையா. அப்போ அங்கே +-2 வந்துச்சு, அது இந்த பக்கம் கொண்டு வரும்போது +2 மாறும். +2 வந்துச்சு, அது இந்த பக்கம் வரும்போது -2 வந்துச்சு. அந்த -2வும் இந்த -23யும் சேர்ந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடச்சிது. அப்போ அதே மாதிரி நம்ம இங்கே செய்தோன்னா இங்கே +2 வருமா, இங்கே 18 இருக்குது, அந்த +2 இங்கே வரும்போது -2 ஆகும். தட் இஸ் -20 வரும். அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகாது இல்லையா. அதனால் இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னா a minus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி a² plus 1/a² கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன், a² plus 1/a² minus 18 the polynomial. இதில் a minus 1/a the whole square எடுப்போம். that is equal to a² minus 2ab plus b². that is equal to a², here a cancel, this is plus 1² is 1 by a a² minus 2. இதிலேருந்து இதை மட்டும் இங்கே வச்சுப்போம், இதை இந்த சைட் கொண்டு வந்துருங்க. இங்கே ஏற்கனவே a minus 1/a the whole square இருக்குது, -2 இங்கே வரும்போது +2, that is equal to a² plus 1/a². ஸோ a² plus 1/a², அதுக்கு பதிலாக எது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், a minus 1/a the whole square plus 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின் எழுதிப்போமா, a² plus 1/a² minus 18 is equal to, இதுக்கு பதிலாட்டு இது a minus 1/a the whole square plus 2, this minus 18, that is equal to a minus 1/a the whole square plus 2 minus 18. So greater than the smaller minus பண்ணுங்க, 18 minus 2 is 16. greater number sign minus. So இது எப்படி எழுதிடலாம், a minus 1/a the whole square minus 4² எழுதலாமா 16. So that is equal to a minus 1/a the whole square minus 16 4² எழுதுகிறோம்.
இங்கே இப்போ ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. ஏ ப்ளஸ் பி, தட் இஸ் ஏ மைனஸ் 1 பை ஏ ப்ளஸ் பி இஸ் 4 இன்டு ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் 1 பை ஏ, இது ஏக்கு மைனஸ் பி. ரீசன் எழுதணும் இல்லாமல் இந்த ஐடென்டிட்டி since a square minus b square is equal to a plus b into a minus b. So, factorize பண்ணியாச்சு. இதோட ஆன்சர் ஓகேம்மா. இந்த சம்மோடி இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.